Hi friends, இது உங்க Learn with GMK. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறது TNPSC Group 4 மெயின் எக்ஸாம், Group 2, Group 2A preliminary எக்ஸாம்க்கான பொது தமிழ் பகுதி தான் நம்ம வந்துட்டு பார்க்க போறோம். ஆல்ரெடி நம்ம வீடியோல எப்படி படிக்கணும், என்னென்ன கவர் பண்ணணும், பொது தமிழ் எப்படி படிக்கணும், அதுல பகுதி ஆல என்னென்ன டாபிக்ஸ் வருது அப்படிங்கறத எல்லாமே டீடைலா நம்ம வீடியோ போட்டோம். சோ இந்த வீடியோல இருந்து நம்ம டே 1 கிளாसेस வந்துட்டு ஸ்டார்ட் ஆகுது. சோ மறக்காம உங்களுக்கு எல்லா கிளாसेसுமே ரெகுலரா வேணும் அப்படிங்கறவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐகான் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம போட உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வந்துரும். சோ மறக்காம எந்த ஒரு கிளாसेसை மிஸ் ஆகாம நீங்க வந்துட்டு பாத்துக்கலாம். ஓகேவா? சோ இந்த கிளாஸ் வந்துட்டு டே 1 பொருத்தமான பொருளை தேர்வு செய்தல். இதுதான் நம்மளுடைய பகுதி ஆல உள்ள முதல் டாபிக். இதுதான் பார்க்க போறோம். இன்னைக்கு வகுப்பு 6, அதாவது 6ஆம் வகுப்புல உள்ள பொருள் தருக ஃபுல்லா கலெக்டிவா இங்க வந்துட்டு கொடுத்துருக்கேன். சோ அதை வந்துட்டு இன்னைக்கு வீடியோல பார்க்கலாம். உங்களுக்கு இந்த புக் வேணும் அப்படின்னா நீங்க வந்துட்டு வாட்ஸ்அப்ல ஸ்கிரீன்ல இருந்து வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன். சோ அந்த நம்பர் கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாம். பார்ட் ஏ மட்டும் அப்படிங்கிற பட்சத்துல உங்களுக்கு 450 rupees வரும், ஷிப்பிங் எல்லாமே சேர்த்து. சோ வேணுங்கிறவங்க நீங்க வந்துட்டு வாங்கிக்கலாம். இல்ல நோட்ஸ் நான் எடுத்துக்கிறேன் அப்படிங்கிறவங்க நோட்ஸ் எடுத்துக்கலாம். ஓகேவா? இப்போ நம்ம பொருத்தமான பொருளை தேர்வு செய்தல் அப்படிங்கறத பார்க்கலாம். நிர்மித்த அப்படின்னா உருவாக்கிய, விளைவு வளர்ச்சி, சமூகம் மக்கள் குழு, அசதி அப்படின்னா சோர்வா இருக்கிறது, ஆழிப்பெருக்கு அப்படிங்கிறது கடல்கோள், மேதினி அப்படின்னா உலகம். ஸோ இந்த மேதினி அப்படிங்கிறதுல நிறைய டைம் எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. அடுத்து ஊழி நீண்டதொரு காலப்பகுதி, உள்ளப்பூட்டு அப்படிங்கிறது உள்ளத்தின் அறியாமை, மா அப்படின்னா மரம் சொல்லலாம். இதுக்கு வந்து நிறைய மீனிங் வந்துட்டு இருக்கு. மரம் சொல்லலாம், விலங்கு, பெரிய, இல்லைன்னா திருமகள், அழகு, அறிவு, அளவு, அழைத்தல், துகள், மேன்மை, வயல், வண்டு, இது எல்லாமே மா அப்படிங்கிற ஒரு சொல்லோடைய பொருள் தான். ஓகேவா? அடுத்ததா தொன்மை. தொன்மை அப்படின்னா பழமை, திங்கள் நிலவு, கொங்கு மகரந்தம், அலர் அப்படின்னா மலர்தல், திகிரி அப்படிங்கிறது ஆணை சக்கரம், பொற்கோட்டு பொன்மயமான சிகரம் அப்படின்னு சொல்றோம். அடுத்ததா மேரு இமயமலை, நாமநீர் அப்படிங்கிறது அச்சம் தரக்கூடிய கடல், அதான் நாமநீர் அப்படின்னு சொல்றோம். பயத்தை தரக்கூடிய ஒரு கடலை நாமநீர் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்த அலி கருணை, ஞாயிறு கதிரவன், காணி அப்படிங்கிறது நில அளவை குறிக்கக்கூடிய ஒரு சொல் தான். என்னன்னா காணி அப்படிங்கிறது. மாடங்கள் மாளிகையின் அடுக்குகள், அததான் மாடங்கள் அப்படின்னு சொல்றோம். சித்தம் அப்படின்னா உள்ளம், கேணி கிணறு, புல் பறவை, சரணாலயம் அப்படின்னா புகலிடம், இயன்றவரை அப்படின்னா முடிந்தவரை, ஒருமித்து ஒன்றுபட்டு, ஔடதம் மருந்து, ஆராய்ச்சி ஆய்வு, மாசர அப்படின்னா குற்றம் இல்லாமல், சீர்தூக்கின் அப்படின்னா ஒப்பிட்டு ஆராய்ந்தல். ஓகேவா? சீர்தூக்கின் அப்படின்னா ஒப்பிட்டு ஆராய்ந்தல். தேசம் அப்படின்னா நாடு. அடுத்ததா விளை அப்படின்னா உண்டாக்குதல். ஸோ இதெல்லாம் வந்து இலக்கண பகுதியில் கொடுத்துருப்பாங்க. விளைச்சல் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ உண்டாக்குதல். விளை அப்படின்னா விளைதல், விரும்புதல் அப்படின்னு சொல்லலாம். இலை செடியின் இலை. ஸோ அந்த லாலா அந்த ப்ரொனவுன்சியேஷன் பார்த்துக்கோங்க. அடுத்ததா இலை அப்படின்னா மெலிந்து போதல், ரொம்ப இழைச்சி போறதுன்னு சொல்லுவாங்க. அடுத்ததா உள்ள இலை வந்து நூலுக்கான இலை, நூல் இலை. ஓகேவா? அடுத்து ஏரி பார்த்தோம்னா நீர்நிலை அப்படிங்கிற ஒன்று வருது. அடுத்த ஏரியில மேலே ஏரி வா அப்படின்னு சொல்றது. அடுத்து கூரை அப்படிங்கிறதுல வீட்டோட கூரை டாப் பகுதி அதை சொல்றோம். அடுத்து இன்னொரு வந்து கூரைப்புடவைய, கூரை அப்படின்னா புடவை அப்படிங்கிறத மென்ஷன் பண்றாங்க. அடுத்ததா சிரம் அப்படின்னா தலை, சமர் அப்படின்னா போர், மல்லெடுத்த அப்படின்னா வலிமை பெற்ற அப்படிங்கிறது பொருள். ஓகேவா? மல்லெடுத்த அப்படின்னா வலிமை பெற்ற. எக்களிப்பு அப்படின்னா பெரும் மகிழ்ச்சி, நல்கும் தரும், மரம் அப்படின்னா வீரம். இந்த ரா வந்து பார்த்துக்கோங்க. அடுத்து மின்னல் வரி அப்படிங்கிறத மின்னல் கோடு அப்படின்னு சொல்றோம். கதிர்ச்சுடர் அப்படின்னா கதிரவனின் ஒளி, நுகர்வோர் அப்படிங்கிறது பொருளை வாங்குறவங்கள நுகர்வோர் அப்படின்னு சொல்றோம். களம் அப்படின்னா கப்பல், வணிக சாத்து அப்படின்னா வணிக குழுவை வணிக சாத்து அப்படின்னு சொல்றாங்க. கழனி அப்படின்னா வயல், ஆலி அப்படின்னா கடல், அரிச்சுவடி அப்படிங்கிறது அகரவரிசை எழுத்துக்கள். ஓகேவா? அரிச்சுவடி அப்படின்னா என்ன? அகரவரிசை எழுத்துக்களை அரிச்சுவடி அப்படின்னு சொல்றாங்க. வணிகர் அப்படின்னா பொருளை விற்பவர், நுகர்வோர்னா பொருளை வாங்குபவர் அப்படின்னு பார்த்தோம். திரிந்து அப்படின்னா மாற்றம் பெற்று, அருகில் அப்படின்னா அண்மையில் பக்கத்துல அப்படின்னு அர்த்தம்.
தொலைவில் அப்படின்னா சேய்மையில் தூரத்தில் அப்படின்னு அர்த்தம். அடுத்ததா மெய் அப்படின்னா உண்மை, தேசம் நாடு, தண்டருள் அப்படிங்கிறது குளிர்ந்த கருணை. ஓகேவா, தண்டருங்கிறது குளிர்ந்த கருணை. கூர் மிகுதி, செம்மையருக்கு அப்படின்னா சான்றோருக்கு. ஓகேவா, செம்மையருக்கு அப்படின்னா சான்றோருக்கு. அடுத்ததா மூதுரை, மூதுரை அப்படின்னா மூத்தோர் கூறும் அறிவுரை. தூற்றும்படி இகழும்படி, மூத்தோர் அப்படின்னா பெரியோர், பெரியவங்களா மூத்தோர் அப்படின்னு சொல்லி சொல்றோம். மேதைகள் அப்படின்னா அறிஞர்கள். மாற்றார், மாற்றார் அப்படின்னா மற்றவர் அப்படின்னு அர்த்தம். நெறி வழி, வற்றாமல் அப்படின்னா குறையாமல் பார்த்துக்கிறது, குறையாமல். நன்றி அறிதல் அப்படின்னா பிறர் செய்த உதவியை மறக்காம இருக்கிறது தான் நன்றி அறிதல் அப்படின்னு சொல்றோம். உள்ளீடுகள் அப்படின்னா உள்ளே இருக்கிறது, உள்ளே இருப்பவை உள்ளீடுகள். நட்டல், நட்டல் நல்லா பார்த்துக்கோங்க. நட்டல் அப்படின்னா நட்பு கொள்ளுதல். ஓகேவா, நட்டல் அப்படின்னா நட்பு கொள்ளுதல். ஆசார கோவை நல்ல ஒழுக்கங்களின் தொகுப்பை ஆசார கோவை அப்படின்னு சொல்லி சொல்றோம். நந்தவனம் அப்படின்னா பூஞ்சோலை. பண் அப்படின்னா இசை. பார் உலகம். இளைத்து பதித்து. வானம் அப்படின்னா ஆகாயம். இன்னொரு வானம் 3 சொல்லினா வந்துச்சுன்னா அது வந்துட்டு வெடி, வான வேடிக்கை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ வெடி. பனி அப்படின்னா வேலை. இன்னொரு நீ 2 சொல்லி நீ வந்துச்சு அப்படின்னா அது குளிர்ச்சி. ஓகேவா, அந்த பனி வந்து குளிர்ச்சி. அடுத்ததா விலை, பொருளின் மதிப்பு, பொருளோட மதிப்பை விலை, என்ன விலை அப்படின்னு சொல்லி கேட்போம் வந்தது. அடுத்து ஏவல் அப்படின்னா தொண்டு. பராபரமே அப்படின்னா மேலான பொருளே. ஓகேவா, பராபரமே அப்படின்னா மேலான பொருளே. பனி அப்படின்னா தொண்டு. ஸோ இந்த பனி பார்த்துக்கோங்க. நம்ம இந்த பனி வந்துட்டு ஏற்கனவே பார்த்தோம், குளிர்ச்சி அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இன்னொரு வந்து வேலை அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஸோ வேலை அப்படின்னாலும் தொண்டு அப்படின்னாலும் ஒரே பனி தான். ஓகேவா, 3 சொல்லி நீ வந்துச்சுன்னா வேலையும் போடலாம், தொண்டு அப்படிங்கிறதையும் போடலாம். அடுத்ததா எய்தும் அப்படின்னா கிடைக்கும். எல்லாரும் எல்லா மக்களும். அல்லாமல் அப்படின்னா அதை தவிர. சுயம் தனித்தன்மை. ஒப்புரவு எல்லோரையும் சமமாக பேன்றதா ஒப்புரவு அப்படின்னு சொல்லி சொல்றோம். விருப்பம் அப்படின்னா ஆசை. அச்சம் பயம். கருணை அப்படின்னா இரக்கம். அஞ்சினர் அப்படின்னா பயந்தனர் அப்படின்னு அர்த்தம். வீழும் அப்படின்னா விழும். ஓகேவா, சரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஆகாது முடியாது. முற்றும் முழுவதும். மாறி அப்படின்னா மலை. கும்பி அப்படின்னா வயிறு. ஓகேவா, நல்லா பார்த்துக்கோங்க. கும்பி அப்படின்னா வயிறு, இதெல்லாமே முக்கியமானது. பூதளம் அப்படின்னா பூமி, இந்த 2ஐயும் நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்ததா பார் அப்படின்னா உலகம். அணி அப்படின்னா அழகு. ஓகேவா, ஸோ இது வந்து நம்ம 6ஆம் வகுப்புல உள்ள பொருள் தருக எல்லாத்தையும் இங்கே வந்துட்டு கொடுத்துருக்கோம், பார்த்துருக்கோம். ஓகேவா, இது வந்து நியூ புக் மட்டும்தான் உங்களுக்கு கவர் ஆகும். பகுதி ஆ ஃபுல் அண்ட் ஃபுல் நியூ புக்கு 6th to 12th அட்வான்ஸ் தமிழே சேர்த்து தான் உங்களுக்கு வந்துட்டு கவர் ஆகும். ஸோ மறக்காமல் நோட்ஸ் எடுக்க முடிகிறவங்க நோட்ஸ் எடுத்துக்கோங்க. இல்லை வேண்டாம் எனக்கு நோட்ஸாக கொடுங்க அப்படின்னு சொன்னீங்கனாலும் நீங்கள் வேணும்னா வாங்கிக்கலாம். ஓகேவா, தேங்க்யூ.